அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. இந்த காணொலியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 விஷயங்கள் நான் பேச போகிறேன். அதில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது மலேசியா முருகர் அழைக்க நிகழ்ச்சி. மலேசியாவில் முருகர் அழைக்க நிகழ்ச்சி நடத்தணும் திட்டமிட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் முதல் கேள்வி என்னென்னா, எந்த சேனல் பண்ணுறாங்க? ஆதன் சேனல் தான் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு நாளும் சில விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. மலேசியாவில் எனக்கு தெரிஞ்சது 2 பேர் தான். ஒன்று நம்ம மலேசியா முருகர் சொந்தங்கள், அப்புறம் பத்துமலை முருகர். அதில் நம்ம மோகன் ஐயா ஒரு விஷயம் நான் கேட்குறேன். என்னென்னா, ஐயா இந்த மாதிரி அங்கே நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு என்னென்ன அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஐயா, இந்த மாதிரி மலேசியாவில் டூரிஸ்ட் விசாவில் நிகழ்ச்சி நடத்த முடியாது. அதுக்கு ஒரு முக்கியமான ப்ரொஃபஷனல் விசா, அந்த புஷ்பான்னு சொல்லி அந்த விசா எடுக்கணுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பேர் டூரிஸ்ட் விசாவில் சில விஷயங்கள் செய்கிறான்றனால மலேசிய அரசே ஸ்பிரிச்சுவலோ சினிமாவோ எது சம்மந்தமாக இருந்தாலும் டூரிஸ்ட் விசாவில் இங்கே அந்த கமர்ஷியலாகவோ இல்லை ஏதோ நிகழ்ச்சிக்காக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருங்க. ஆனால் நீங்கள் வரும்போது இந்த மாதிரி இந்த விசாவில் தான் வரணும் அப்படின்றாரு. அப்போ அந்த ஒரு விசா சம்மந்தமாக நம்ம விசாரிக்கிறப்போ கிட்டத்தட்ட மலேசியாவிலேருந்து சேனல் 10 பேர் கொண்ட குழு வரன்றப்போ அது ஒரு பெரிய பொருளாதாரம் மாறுது. அப்போது ஒரு சில சூழ்நிலையில் கட்டணம் பக்தர்கள்ட்ட நம்ம வாங்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கணுன்றாங்க. அதுக்கு நான் உடன்படவே இல்லை. கண்டிப்பாக மக்கள் அனுமதி இலவசமாக தான் இருக்கணும். மலேசியா மக்கள் அவங்களோட கலந்துரையாடல் ரொம்ப நாளாக அவங்கள எப்பயுமே ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப அவசரமாக பார்த்துட்டு வரும். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லாருமே சந்தித்து பேசணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு நான் வரேன். அதில் இந்த கட்டணம்ன்றது தயவுசெய்து வாங்கக்கூடாது. அது அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறுது. அதுக்கப்புறம் ஆதன் சேனல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்க மேலேயும் எந்த குறையும் கிடையாது, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது எனக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே நான் சொன்னது என்னென்னா, யார் வராங்களோ இல்லையோ கண்டிப்பாக முருகர் அழைக்க நிகழ்ச்சி நானே நடத்துகிறேன், நான் பக்தர்களை சந்திச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தான் மலேசியாவுக்கு 16ஆம் தேதி நான் போனேன். என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாமே விசாரிக்கிறதுக்காக என்னோடய பயணம் இருந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அதில் மண்டபம் கந்தசாமி கோயில் மண்டபம் கிடச்சி முருகப்பெருமான் அருள் தான். அதுக்கப்புறம் நம்ம யார் பண்ணனாலும் நம்மளே பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் ஆதான் தமிழ் சொல்லியிருப்பேன். நான் தமிழ் சார் நான் ஒரு சில விஷயங்கள் முயற்சி பண்ணியிருக்கேன் சார், பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு சேனல் உள்ளே வராங்க, ஸ்கந்தகுருன்னு சொல்லி அவங்க சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே திட்டமிட்டு அன்றைக்கி 2 நாள் ஃபுல்லாகவே இந்த நிகழ்ச்சிக்காக தான் நான் இருந்தேன். இந்த மாதிரி இது எப்படி பண்ண போகிறோம், கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அனுப்பணும், அதுவும் அனுமதி இலவசன்றனால கிட்டத்தட்ட மண்டபத்தோட கெப்பாசிட்டி ஒரு 600 பேர். ஆனால் நான் 200 பேருக்கு மேலே வேண்டாம், 200 250 பேர் யார் முதல்ல முன்பதிவு செய்கிறாங்களோ அவங்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கண்டிப்பாக தனித்தனியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவங்க தமிழ் ஒத்துக்கிட்டாங்க. நான் போன எல்லா வேலையும் நல்லபடியாக முடிஞ்சுது. இதில் பெரிய அதிசயம் என்னென்னா, நான் மலேசியாவில் நம்ம டத்தோ சிவகுமார் ஐயாவை சந்தித்தேன். அவர் நம்ம பத்துமலை கோவில் நிர்வாகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார், தலைமை பொறுப்பில் இருக்காங்க. அவங்க அப்பா நடராஜா எல்லாருமே. அவரை சந்திக்கிறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம முருகர் அழைக்க நிகழ்ச்சியில் அவர் பார்த்துருக்காரு. அதில் நம்ம சிற்பி சொன்ன ஒரு விஷயத்தை அவர் ஐயா சொன்னார், இப்படி கிடையாது, அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்க. அது உண்டான எல்லா விளக்கத்தையுமே கொடுத்தாரு. பெரிய ஆச்சரியம் அவரை சந்தித்தது முருகப்பெருமான் ஆசி தான். ஏன்னா நான் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன், பத்துமலையில் அரையனார் பெருமானோட சிலையை வைக்கணும், அது நீங்கள் இருக்கும்போது உங்கள் தலைமையில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். ஐயாவும் கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஒரு வேல் நிகழ்ச்சி நடத்த போகிறதா சொன்னார். அது ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி இப்போ நீங்கள் நடராஜ ஐயாவாக இருக்கட்டும், சிவகுமார் ஐயாவாக இருக்கட்டும், எல்லாமே முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்து தான் பண்ணுறாங்க. இதுதான் பெரிய உண்மை. இறைவன் தேர்ந்தெடுக்காமல் யாரும் இறைவன் செயலை செய்யவே முடியாது. இது நான் கண்கண்ட ஒரு பெரிய உண்மை. நல்லவனோ கெட்டவனோ இறைவன் சார்ந்த ஒரு கோயில் சார்ந்த ஒரு விஷயத்தில் செய்கிறாங்க அப்படின்னா அது முருகப்பெருமான் இவங்க மூலமாக செய்ய வச்சுருக்காரு. அது எந்த தொட்ட குறையோ விட்ட குறையோ அது இவங்க செய்யணும்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது ஐயாக்கிட்டே நான் சில விஷயங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகர் அழைக்க நிகழ்ச்சி சம்மந்தமாக அவர்கிட்டையும் சொல்லி அவரோட அன்பும் ஆதரவும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு சந்திப்புன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லா நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3-4 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்காட்லாந்து கந்தசாமி கோயிலேருந்து ஏர்போர்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்போ ஆஞ்சநேயர் கோவில் வாசலில் ஒரு மோகன் ஐயா என்னோடய முதலாளி நிற்கிறார். நான் வந்தோடனே அவரை கேட்டேன், அவர் எங்கே இருக்கார் சொல்லுங்கள், அவர் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் வெளியூரில் இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் காரை பார்த்துட்டு, ஐயா இங்கே தான் இருக்கார், வாங்க அவரை போய் சந்திக்கலான்னு சொல்லி நடந்து போகிறப்போ ஒரு அம்மா என்னை கைப்பிடிச்சி இழுத்தாங்க.
கை பிடிச்சி இழுத்து அம்மா சொல்லுங்கம்மா, ஐயா நான் உங்களை என் வடப்பள்ளியில் பார்த்த ஞாபகம் இருக்கா, உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் பள்ளி அழைச்சிக்கு வந்தேன், கோவிலில் நம்ம சந்தித்த ஞாபகம் இருக்கான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு பெரிய ஷேக். ஆமாம், ஏன்னா அந்த அம்மா வந்து நான் சந்திக்கிறப்போ எனக்கு ஒரு பெரிய மாலை வந்து முருகப்பெருமான் சனையில் வந்து கொடுத்தாங்க. அந்த மாலை எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மாவுக்கு தான் நான் கொடுத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே. ஏன்னா அவங்களுக்கு தான் அது கொடுக்கணும் உத்தரவு வந்துச்சு. ஆனால் அந்த ஏன் உத்தரவு வந்ததுக்கு பின்னாடி ஒரு அற்புதம் அதிசயம் இருக்குது. இந்த மாதிரி அவங்க காட்டுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மலேசியாவில் வந்து தமிழ் புத்தகங்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டம், தமிழ் புத்தக கடைகள் இல்லை. இது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மலேசியாவில் வந்து தமிழ் புத்தகம் வந்து கிடைக்காது. அதே போல் வந்து எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து தமிழ் புத்தகம் ஆங்கில வடிவெல்லாம் கேட்டிருக்காங்க. நானும் ஒரு சில தெரிஞ்ச இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். அப்போது இந்த மாதிரி இந்த கடை நான் எடுத்தேங்கய்யா, இந்த கடை வந்து இங்கே தமிழ் புத்தகம் வாங்குறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோலாம் அந்த அளவுக்கு பெரிய வியாபாரம்லாம் கிடையாது. இந்த கடையை வச்சுருந்தவர் வந்து விட்டுட்டு போகிறப்போ என்கிட்ட இந்த கடை வந்துச்சு. நான் அப்போது எடுக்கலாமல் வேணாமன்னு குழப்பத்தில் வெளியே வரப்போ அங்கே மயில் காட்சி கொடுத்துச்சுங்க. அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக அந்த கடையை எடுத்தணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க. அவ்வளோ அற்புதமான மலேசியாவில் அவ்வளோ தமிழ் புத்தகங்கள், கிட்டத்தட்ட பல 1000 புத்தகங்கள் வச்சுருக்காங்க அவங்க தமிழ் சார்ந்து. எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது திருப்புகழ் ஆங்கிலத்தில் வந்து எனக்கு பெங்களூரில் அக்ஷயான்னு ஒரு அம்மா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தை நான் பல தடவை யாருக்காவது கொடுக்கணும், ஏன்னா ஒரு பெரிய புத்தகம், யாருக்காவது கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவுறப்பெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி, எப்போ முருகர் யாருக்கு கொடுக்கணும் உத்தரவுக்காரோ அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். கரெக்டாக இந்த விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இங்கே திருப்புகழ் படிக்கிறவங்க வந்து மலேசியாவில் அதிகமாகிட்டாங்க, ஆனால் தமிழ்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி அது ஆங்கில வடிவில் இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்கணும்னா எனக்கு இந்த புத்தகம் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து இந்த புத்தகம் ஒன்று கொடுத்தாங்களே, அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்கம்மா அந்த புத்தகம், நீங்கள் சென்னையிலேருந்து யாரா மலேசியா வராங்கன்னா சொல்லுங்கள், நான் தரேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அந்த புத்தகம் அவங்களுக்கு போகும்போது அது ஆங்கில வடிவில் மலேசியா ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் எல்லாருக்குமே அந்த பாடல் போய் சேரப்போகுது. இதுவும் முருகப்பெருமான் கருணை தான். இதில் வந்து அந்த அம்மாவுக்கு நான் ஒரு மாலை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த மாலை கொடுத்ததுக்காக அந்த அம்மா வந்து நான் எந்த விஷயத்தை நினச்சிட்டு வந்தனோ, முருகர் நிகழ்ச்சிக்கு 2-3 விஷயம் தயாராகிடுச்சு, ஒரு சில விஷயங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நான் எதை நினச்சிட்டு வந்தனோ அந்த அம்மா வந்து அந்த விஷயத்த சொல்லி, ஐயா இது வந்து நான் செய்கிறேன் அப்படின்னது வந்து பெரிய அதிசயமாக இருந்துச்சு. அதை மௌனம் ஆகிட்டு சொன்னேன், பாருங்கய்யா முருகர் வந்து நம்ம எங்கேயுமே அலைவிடலை. நான் வந்து சிவசதீஷ் ஐயா கிட்ட கூட சொன்னேன், ஐயா பக்தர்கள்ட்ட கட்டணம் வாங்காதீங்க, எல்லாருமே இலவசமாக பண்ணுங்கள், எல்லா முருக பக்தர்களும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் கிடையாது, எல்லாருமே சமமானவர்கள் தான், நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சி செய்யணும்னு நினச்சிட்டிங்க செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இறைவன் வந்து ஒரு பணியை கொடுத்துருக்காரு. இப்போ ராம விஜயகுமார் அவர்கள் வந்து வேல்மாறல் செய்கிறாங்கன்னா முருகப்பெருமான் அவர் அதுக்காக நியமித்து இத்தனை பேருக்கு வேல்மாறல் போய் செய்யணும். வள்ளிமலை சச்சியானந்த சுவாமிகள் ஆசையும் முருகப்பெருமான் ஆசையும் இல்லாமல் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அது மாதிரி சிவசதியை திருப்புகழ் சார்ந்து செய்கிறாங்கன்றப்போ அதுவும் இறைவனோட ஆசை தான். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்கய்யா, கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆள் அனுப்புவார்னு. அந்த மாதிரி ஐயா சொன்னது ரொம்ப நிறைவாக வந்து எல்லாருமே பண்ணாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இந்த மாதிரி செய்யணும். நீங்கள் சொன்னதுக்காக நான் வந்து கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நானே ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டேன், எந்த நிகழ்ச்சிக்கு வந்து கட்டணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு பெரிய உண்மை இருக்குது. அதை நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வருங்காலத்தில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த அம்மா வந்து அங்கே மாலை கொடுத்ததுக்கு, மாலையை கொடுக்க வச்சது முருகப்பெருமான். ஏன்னா நான் சாமி கும்பிட்டு அந்த மாலையை வந்து 5 நிமிஷம் தான் அவங்கள பார்த்து, அடுத்த செகண்ட் எனக்கு ஆசிரியர் வந்து இந்த மாலையை இந்த அம்மாக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம். முருகர் கருணையே பெரிய கருணை. முருக பக்தியில் திரும்பவும் நான் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப கன்ஃபியூஸ்டே ஆகாதீங்க. நிறைய பேர் இப்போ முருகர் பற்றி பேசுகிறாங்க, எல்லாருமே இறைவன் ஆசையோடு தான் பேசுகிறாங்க. அதில் இவங்க சிறந்தவங்க, அவங்க சிறந்தவங்க, இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. உங்களோட மனசுக்கும் உங்களோட பக்திக்கும் யார் கனெக்ட் ஆகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நம்மளுக்கு வந்து ஒரு குருநாதர் மட்டும் கிடையாது, பல குருநாதர் வந்து கிடைப்பாங்க. இறைவன் வந்து நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே குருநாதர்கள் அமைச்சிட்டே இருப்பார். ரொம்ப கன்ஃபியூஸான பக்தியை கூப்பிடாதீங்க. உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுதா சாப்பிடுங்க, வேண்டான்னா வேண்டாம். அறுபடை போகணுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ முருக பக்தியில் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். இறைவன் வந்து நீங்கள் எப்படி போனாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு மனிதர்களுக்கு உண்மையாக இருக்கீங்களோ இல்லை, இறைவனுக்கு உண்மையாக இருங்க. அது மட்டும் தான் முருகப்பெருமான் எதிர்பார்க்குறாரு. சமீப காலமாக அந்த முருக பக்தியில் பலருக்கும் பல குழப்பம் இருக்குது. தெளிவுப்படுறதுக்கு யாராவது ஒருத்தங்களை அமைச்சிட்டே இருப்பார். அதே போல் நான் வந்து குரு மாதிரி நீங்கள் வந்து என்னை போர்ட்ரேட் பண்ணுறது வந்து எல்லாமே ஒரு மாயை தான். எல்லாமே மாயை தான். இன்றைக்கி நம்ம புகழ்கிறவங்க நாளைக்கு வந்து திட்டுவாங்க, இன்றைக்கி மதிக்கிறவங்க நாளைக்கு வந்து நம்மளை கீழே தூக்கி போடுவாங்க. எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் சரி. முருகன் மட்டும்தான் நிஜம். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சந்திக்கிற எல்லாருமே நம்மளுக்கு குருமார்கள் தான், குருநாதர்கள் தான். ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஒரு மனிதன் சாவறதுக்குள்ளே பல லட்சம் குருவை பார்க்குறாருன்னு சொல்லி திருமூலர் வந்து சொல்கிறாரு. எத்தனையோ அற்புத அதிசயங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் முருக பக்தர்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நடக்காத முருக பக்தர்கள் வந்து யாரும் வருத்தப்படாதீங்க. முருக பக்தியில் தேவையே இல்லாத, அறவே இல்லாத, வச்சுக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா பொறாமை. தயவுசெய்து யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க.
இவங்களுக்கு இப்படி கிடச்சிருச்சு, இவங்களுக்கு வந்து இது நடந்துருச்சு முருகா எனக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த எண்ணம் கூட உங்களுக்கு துளி அளவு கூட வராமல் பார்த்துக்குங்க. அந்த பொறாமை வந்து அது வேறு மாதிரி நம்மளை கொண்டு போயிடும். அதே போல் பெண் சக்தியை பற்றி நான் தொடர்ந்து திரும்ப பேசுகிறது, சப்தகணிகள் பற்றி தொடர்ந்து பேசுகிறத வந்து நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் கேட்டிருக்கீங்க. அடுத்த காணொலியில் அதை பற்றி நான் விரைவில் பதிவு செய்கிறேன். ஸோ இந்த காணொலி முழுக்க மலேசியா முருகர் ஆர்கா நிகழ்ச்சி ஜூலை மாதம் இறுதியில் நடைபெறுது. ஜூலை முதல் வாரத்திலேயே அதுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ஃபோன் நம்பர், இடம், நேரம் எல்லாமே வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடியணும். மலேசியா முருக பக்தர்களோட பக்தி வெறி வந்து மெய்சில் இருக்க வகையில் இருக்கும். அங்கே வந்து என்னை மலேசியாவில் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ கேட்டார், இந்த மலேசியா மக்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன அதிசயமாக பார்க்குறீங்கன்ட்டு. நான் சொன்னதுன்னா அவங்களோட தாய்ப்பாசம். அந்த மலேசியா மக்களோட தாய்ப்பாசம் வந்து அபரிவிதமான. தாய் வந்து ரொம்ப மதிப்பாங்க, ரொம்ப போட்டுருவாங்க. மனைவியாக தாயான்னு கேட்டால் தாய் தான் முதல்ல சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. மனைவியும் முக்கியம் தான், ஆனால் தாய் சக்தி தான் வந்து நம்மளோட எல்லா கர்ம வினைக்கும் மூல் வினைக்கும் ஒரு பெரிய காரணம். அடுத்த காணொலியில் வந்து இந்த பெற்றோர்கள் தான் கர்மா, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கர்மா, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கர்மா, அதை பற்றின ஒரு காணொலி பதிவு செய்கிறேன் பாருங்கள். கூடுமான வரைக்கும் எந்த சூழ்நிலையுமே யார் மேலேயும் பொறாமப்படாமல் இருந்துருங்க. எது இருந்தாலும் விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் விட்டு கொடுத்த எல்லாமே உங்களை தேடி வரும். அதுவும் முருக பக்தியில் மற்ற முருக பக்தர் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுங்க. கண்டிப்பாக அந்த கர்ம சக்கரம் சுற்றி வரப்போ உங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதம் அதிசய முருகப்பெருமான் காட்டுவார். முருகப்பெருமான் தண்டிக்கும் தெய்வமோ. இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ஜோதிடர் வந்து சொல்லியிருந்தார், இந்த தசை இந்த நடக்கிறவங்களுக்கு முருகர் தான் எதிரின்னு. அப்படிலாம் வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க. அரையனார் பெருமான் நாளேன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன்ற பாடல் சும்மா சொல்லலை. அவர் எவ்வளோ பெரிய முருகர் சக்தியில் இருந்திருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். எல்லா கிரகத்துக்கும், எல்லா நட்சத்திரங்களுக்கும், எல்லா கோளுக்கும் மேலானவர் முருகர். அவர் எப்படி நம்மளை தண்டிப்பார்? முருகா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அள்ளி கொடுக்குற தெய்வம். அவர் வழிபடுறவங்களை வந்து தண்டிச்சிருவார். அந்த கிரகம் தான் நம்ம முருகனை கும்புறதுனால தண்டிக்குமான சத்தியமாக கிடையாது. முருகர் நம்ம ரத்தத்தோடு கலந்தவர். என்னோடய முருகர் ஆராய்ச்சின்னு நான் திரும்ப ரொம்ப அது நிறைய விஷயங்கள் உணர்கிறப்போ எப்பேற்பட்ட தெய்வத்தோட அரவணைப்பில் நம்ம இருக்கோம்னு சொல்லி நான் மெய் செலுத்து போயிருக்கேன். ஒவ்வொரு முருக பக்தர்களும், துவண்டப்படும் முருக பக்தர்களும் என்கிட்ட பேசுகிறப்போ நான் சொல்ல, அம்மா இந்த நாளில் இது உங்களுக்கு நடந்திருக்கும். அது ஏன் நடந்துச்சுன்னா இதனால் நீங்கள் பக்தி சார்ந்த இந்த விஷயம் நினச்சே தவிர முருகப்பெருமான் உங்களுக்கு சோதனையோ வேதனையோ கொடுக்கணும் அதை செய்யலை. உங்கள் ஊழ்வினை கருமனை மாறிக்கணும், அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மனசு வந்து எப்பயுமே மெட்டீரியல் லைஃப்பையும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் ஒன்றா பாருங்கள். முருகனை கும்பிட்டோன்னா நம்ம கஷ்டப்படுறனே, முருகனை கும்பிடுமான்ற சலனமும் படாதீங்க. நம்ம முருகனை கும்பிட்டா உடனே கோடீஸ்வரன் ஆகிடுமான்ற ஏக்கத்தோடையும் போய் கும்பிடாதீங்க. சமமான மனநிலையில் முருகப்பெருமானை வணங்குங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.